ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் பூதலூர் அப்போஸ்தலர் ஐக்கிய சபை மூலியமாக பாஸ்டர் ஆபிரகாம் அவராகிய நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த கிரேஸ் மீடியாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த கிரேஸ் மீடியா மூலியமாக உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளையும் என்னோடு கூட சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே வருகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இம்மட்டுமாய் உதவி செய்த தேவன், இனியும் நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமாய் இந்த ஊழியங்கள் நடைபெறட்டும். ஆண்டவரே, இதை பார்ப்பதற்காக நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு நபர்களும் பார்த்து வசனத்தை கேட்டு அவருடைய இருதயத்தில் உணர்ந்து ரட்சிக்கப்பட்டு வளர்ச்சி அடைவதற்காக, ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி சொல்கிறதா. எல்லா காரியங்களையும் பொருட்படுத்துகிறது. உடைய தூதர்கள் பணிவிடை செய்யட்டும். மனுஷனுடைய கண்களில் தயவு உண்டாகட்டும். ஆண்டவரே, நீரே பொருட்படுத்திக் கொள்ளும். விசேஷமாய் இந்த கிரேஸ் மீடியா இன்னும் அநேக பட்டணங்களுக்கு, அநேக நாடுகளுக்கு இந்த மீடியா மூலியமாக செய்திகள் பரவட்டும். கேட்கிற ஒவ்வொருவரும் பிளஸ்ஸிங் அடையட்டும். அது எங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். நீர் அப்படியே செய்கிறபடி நான் ஸ்தோத்திரம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மேன்மைப்படுத்தும். என்னோடு கூட சேர்ந்து பாடல்களை பாடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உணர்த்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரமெல்லாம் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகம்
பாரமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே இயேசுவே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இந்த நாளில் கூட தேவனை மறக்காமல் நாம் நன்றி செலுத்துறவர்களா இருக்க வேண்டும். தேவனை மறக்காமல். ஏன் தேவனை மறக்கக்கூடாது? ஏன் தேவனுக்கு நன்றி செலுத்தணும்? நன்மை செய்திருந்தாலும் நன்மை செய்யாவிட்டாலும் தேவனையே மறக்காம நன்றி செலுத்தினா நாம் அந்த உலகத்துல ஜீவனோடு கூட வாழ்கிறோம். பார்த்தீங்களா? அதுக்காக தான் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த காலகட்டங்களில் எத்தனை பேர் நமக்கு கண்களுக்கு முன்பாக, செய்திகளுக்கு முன்பாக மரித்து போயிருக்கிறார்கள், மரித்து விட்டார்கள் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துலையும் நாம் உயிரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய தயவு. அப்படி என்றால் நாம் அங்கே இந்த இடத்துல தேவனை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனும் தேவனை நினைத்து பார்க்காமல் நன்றி செலுத்தாமல், தேவனுடைய தயவினாலே தான் நான் உயிர் வாழ்கிறேன், உலகத்தில் ஜீவிக்கிறேன் என்று சொல்லி நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நம்மளை மறக்காமல் நினைத்த தேவன் அவர். நம்மளை பெயர் சொல்லி அழைத்து, நம்மளை அபிஷேகம் பண்ணி, நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை பாதுகாத்து, நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து, இம்மட்டுமாய் உதவி செய்து, நமக்கு மருத்துவராக, ஆலோசகராக, உதவி செய்கிறவராக இருந்து வழி நடத்துகிறார் என்று சொன்னால், தேவன் நம்முடைய குமாரனாக இயேசு மூலமா அன்பை வெளிப்படுத்தினாரே, அந்த அன்பின் நிமித்தமாக தான் நாம் இன்றைக்கு ஜீவனோடு கூட வாழ்கிறோம். அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே பாதாளத்தில் இருக்க வேண்டிய நம்மளை கர்த்தர் தூக்கி எடுத்து விடுவித்து தம் ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஸ்தானாதிபதிகளாக, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக உட்கார்ந்திருக்கிறோமே, அது கர்த்தருடைய தயவு. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட அவர் எபினேசர் என்பதை நாம் பாடி மகிமைப்படுத்தணும். தடைகளை உடைத்தவர், உதவி செய்தவர். இந்த லைவ் மூலியமாக உங்கள் மத்தியில் கடவுளுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளப்பட்ட நான் இன்றைக்கு வந்து உட்கார்ந்து அமர்ந்து பேசுவதற்கு கூட பல தடைகள், இயற்கை மூலமா தடைகள், கரண்ட் மூலியமா தடைகள், பல சூழ்நிலைகள் தடைகள். ஆனாலும் கொஞ்சம் தாமதமானாலும் கர்த்தர் அதை நேர்த்தியாய் செய்வார் என்று விசுவாசித்தபடினால இந்த இடத்துல உங்கள் முன்பாக நான் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். பாட தேவன் உதவி செய்தார். ஆகவே எந்த தடையும் இனி வராமல் அற்புதமாய் நடத்துவார் என்பதை
நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரே ஒரு சரணத்தை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்கள் உயர்த்தி நாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டு பாடுவீர்கள் என்று சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து பாடும்படியாய் நான் விசுவாசிக்கிறேன், விரும்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோடு கூட சேர்ந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த மீடியா மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்க. இதுவரைக்கும் கேட்காத ஒவ்வொரு பிள்ளைகள் கூட நான் சொல்றேன், நீங்க இனி கேட்கிற காரியங்களுக்கு எல்லாம் விடுதலை உண்டாகும். இயேசு நாமத்தினால பதில் வரும், பதில் வரும். தடைகளை உடைத்து வரும். பரலோகத்தில் உங்க பெயர்ல இருக்கு. உங்களுக்காக இயேசு சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் இருக்கு. அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்க பெயர்ல இருக்கு. செக் புக்ல உங்க பேரை எழுதி, அக்கௌண்ட் நம்பரை போட்டு, உங்களுடைய அமௌண்ட்டை எழுதி அதை கொடுக்கும்போது எப்படி சாங்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்களோ அதே போல பரலோகத்தில் உங்க அக்கௌண்ட்ல உங்க பேர்ல கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். இயேசு நிமித்தமா, இயேசு நாமத்தினால நீங்க கேட்கும் போது அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். இயேசு நாமத்தினால நீங்க கேட்கும் போது டெபாசிட் பண்ணுங்க. என்ன வேணுமோ அதை கேளுங்க, விரும்பினதை கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுங்க. இயேசு நாமத்தினால இது வேணும், இயேசு நாமத்தினால இது வாய்க்கணும், இயேசு நாமத்தினால தடைகள் நீக்கணும், இயேசு நாமத்தினால காரியங்கள் வாய்க்கணும். கேளுங்க, கேளுங்கள் என்று சொன்னார். கர்த்தர் இந்த நாளில் கூட கேளுங்கள் சொன்னவர், அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இந்த வார்த்தையை வந்து சொல்ல முடியாது. இல்லாதவங்க வந்து கேளுங்கன்னு சொல்ல முடியாது. இல்லாதவங்க என்ன சொல்ல முடியாது? கேளுங்க நான் தரேன்னு சொல்ல முடியாது. இருக்கிறவங்க தான் கேளுங்கன்னு சொல்ல முடியும். சகலத்தை உடையவர் நம்முடைய தேவன் அவர். அதனால தான் வந்து சொல்றாரு, கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஆகவே இந்த நாளில் கூட நாம் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஆவியானவர் அதை 100% நிறைவேற்றுவாராக. எதை நீங்கள் கேட்கிறீர்களோ உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய செல்வோம். நாம் செல்லும்போது இந்த வேத வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7 அதிகாரம் 7வது வசனம்.
மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை தான் தியானிக்க போறோம். மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, இயேசு சொல்றாரு கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:8 சொல்றார் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். இப்ப பாருங்க, இந்த வார்த்தை என்ன அர்த்தம்னா கேளுங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கிறாரு. கேளுங்கன்னு என்ன பண்றாரு? பர்மிஷன் கொடுக்கிறாரு. கேளுங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு? பர்மிஷன் கொடுக்கிறாரு. அடுத்து சொல்றாரு கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். மத்தேயு 7:8 சொல்றார் நிச்சயத்தை கொடுக்கிறார். முதலாவது கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கொடுக்கிறார். கேளுங்கப்பா. அடுத்த வசனம் சொல்றாரு கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். பெரிய ஒரு நிச்சயம், ஒரு கான்பிடன்ட் கொடுக்கிறார். 11வது வசனத்துல பாருங்க, வேண்டிக் கொள்ளுதலுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல, மோர் கான்பிடன்ஸ். நல்லா கவனிங்க, நீங்க நான் சொல்லுகிற காரியத்தை நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன். கேளுங்கன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அதை தான் நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை தான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். அதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். இப்போ எப்படி கேட்கணும், என்ன கேட்கணும், அது யாருடைய சித்தம், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும், இது யாருடைய சித்தம், அது அவர் பிரியமா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். பாருங்க, அப்ப அவர் சொல்றாரு வேண்டிக் கொள்கிறோம். மத்தேயு 7:11 பாருங்க. மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எவ்வளவு அற்புதமா நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் பாருங்க. அதிகமான ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார் பாருங்க. அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப எப்படி அதை கொடுக்குறாரு? நிச்சயமா நான் கொடுப்பேன்பா. ஏன்னா பொல்லாதவர்களாகிய உங்களுடைய பொல்லாத தகப்பனாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்குறீங்க அப்படின்றார். நான் நல்ல தகப்பன். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல தகப்பன் சொல்லுங்க. தேவன் நல்ல தகப்பன். என்னோடு கூட லைவா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுங்க, நல்ல தகப்பன். நம்முடைய தேவன் நல்ல தகப்பன். ஸோ நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அப்படின்னா அப்ப அந்த வார்த்தையை நம்ம கவனம், அதை மாற்றி தர மாட்டார். சொன்ன வாக்கு தத்தை என்ன பண்ண மாட்டாரு? மாற மாட்டார். ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர். வார்த்தையை கொடுத்துட்டானா அது மாற மாட்டார். பாருங்க, பார்த்தீங்கன்னா மனிதன் பாவத்தில் விழுந்த பொழுது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். பிசாசின் தலையை நசுக்கி அதை நம்முடைய பாதங்களுக்கு உட்படுத்தி அவர் என்ன பண்ணுவாரு? சகல அதிகாரத்தை நம்ம கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார். அந்த காரியத்தை சொன்னதை செய்து முடித்தார். பாருங்க, அதுக்காக தம்முடைய குமாரன் அனுப்பி ஜீவனை கொடுத்து பிசாசின் கிரியைகளை அழித்து அந்த வல்லமைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அதை பாதங்களுக்கு உட்படுத்தி அவருடைய எல்லா வல்லமைகளை உறிந்து கொண்டு எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமாக்கி அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அது எப்பன்னா ஆதியாகமத்தில் சொல்லிட்டார். பாருங்க, மனிதன் பாவத்தில் விழும்பொழுதே அது என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டார். சொன்னதை அவர் நிறைவேற்றினார். சொன்னதை என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். அதே போல தேவன் சொன்னதை செய்கிறவர். யாக்கோபுதான் சொல்ற, சொன்னதை செய்யும் அளவு நான் என்ன பண்ணதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் அளவு உனக்கு என்ன பண்ணதில்லை, கைவிடுவதில்லை. இதை கேளுங்கன்னு சொல்லியிருக்காருன்னா நிச்சயமா நீங்க கேட்கும்போது அவர் கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப கேட்கறது என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும், எதை கேட்கணும், எதை கேட்டா அது கடவுளுக்கு பிரியமா இருக்குது, கடவுளுக்கு உகந்ததா இருக்குது. இன்னைக்கு நான் தலைப்பு கூட நான் அப்படிதான் கொடுக்குறேன். தேவனுக்கு உகந்ததை கேட்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை கேட்கணும், தேவ சித்தத்துக்குரியதை கேட்கணும். இந்த மெசேஜுக்கு தலைப்பா நான் கொடுக்குற காரியம், தேவனுக்கு சித்தமானதை கேளுங்க, தேவனுக்கு உகந்ததை கேளுங்க, தேவனுக்கு பிரியமானதை கேளுங்க, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் கேளுங்கன்றார்.
தேவனுடைய இருதயத்துல மகிழ்ந்து கழிக்கணும். தேவனுடைய இருதயம் நம்ம கேட்கிற காரியத்துல மகிழ்ந்து கழிக்கணும். அதுல பிரியமா இருக்கும். ஐயோ என் பிள்ளை அப்படி கேட்டாப்பா, அது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குதுன்னு சொல்லணும். அப்படிப்பட்டதை கேளுங்கன்றார். நீங்க கேட்பாங்க பாருங்க, சஞ்சலப்படுத்துறது மாதிரி இருக்கும், அவருக்கு பிரியமில்லாதா இருக்கும், அது கட்டாயப்படுத்துறது மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்றது, அழுது புலம்பி இதை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பெற்றோர்கிட்ட போய் கேட்பாங்க. அது அவங்களுக்கு பிரியமாவே இருக்காது. என்ன பண்றது, புள்ள கேட்டுட்டானே போனா போதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கும். அது கொஞ்ச நாள் நாசமா போயிடும். அதை கண்டுக்கவே மாட்டான். அது வாங்கி கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணா, 2 நாள் யூஸ் பண்ணா ஒரு நாளைக்கு கழிச்சு என்ன பண்ணா, தூக்கி குறை போட்டுரும். அது ஒரு பிரயோஜனமும் இருக்காது, காசு தான் வேஸ்ட் ஆகும். ஆனால் அவருக்கு பிரியமானதை வாங்கி கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட இந்த காரியத்தை, தேவனுக்கு உகந்ததை நாம் கேட்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இன்னைக்கு நாம பார்க்க போற வேத பகுதி என்ன அப்படின்னா 2 பகுதியை பார்க்க போறோம். அதுல ஒரு பகுதி நெகேமியாவை குறித்து பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய அழைப்பு. பாருங்க, நெகேமியாவை பத்தி பார்க்கிற காரியம் ஒரு பெரிய அழைப்பான காரியம். தேவன் அவன் மேல பண்ணி வைத்திருக்கிற ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது, அது எப்படி வேலை செய்யும், அந்த அபிஷேகத்துக்கு எப்படி எல்லா காரியங்களும் நடக்குங்கிறது தான் நாம் பார்க்க போறோம். இது ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம். பாருங்க, இது நெகேமியா மேல இருந்த ஒரு அபிஷேகம், ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம். அதை நம்ம இப்படி கூட சொல்லலாம், ஒரு அப்போஸ்தலனுடைய அபிஷேகம் கூட சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அனாயிண்டிங் பர்சன். எப்படி சொல்லலாம்னா, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மனுஷன் கிடையாது, அனாயிண்டிங் பர்சன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ள ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அவங்கள்ட்ட மட்டும்தான் இப்படிப்பட்ட சுபாவங்கள்லாம் வேலை செய்யும். அப்ப இந்த நெகேமியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு செயல்படுகிற மனுஷனா இருக்கிறான். எதுக்காக செயல்படுகிறான் அப்படின்னா, தேவனுடைய நோக்கத்துக்காக செயல்படுகிறான். தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய பட்டணம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டுங்கிறதா. அப்போ அவன் மேல இருந்த அபிஷேகம், அவன் எங்க இருக்கானா, ஒரு ராஜாட்ட வேலை செய்யறான். அவன் ராஜாவுக்கு ஒரு பணிவிடைக்காரனா இருக்கான். ஆனா அவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. எப்படிப்பட்ட அபிஷேகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேகம். அவன் அழைப்பு எப்படி பயங்கரமான காரியம். அவன் மேல இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்வதற்காக அவன் மேல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்க, என்ன காரியம். ஒரு நாள் ராஜா அரண்மனைக்குள்ள உள்ள என்ட்ராய் வரும்போது இந்த நெகேமியா ரொம்ப துக்கமா இருக்கிறான். அந்த துக்கத்தை பார்த்துட்டு அந்த ராஜா கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, ஒரு நாள் கூட நான் அப்படி துக்கமா இருந்து பார்த்தது இல்லையே, இன்னைக்கு ஏன் இப்படி துக்கமா இருக்கிற, உனக்கு உடல் சுகம் எல்லாம் நல்லா தானே இருக்குது, ஆரோக்கியமா தானே இருக்கிற, உனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்கும்போது அவன் சொல்லுகிற காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்க, ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அவன் மேல இருக்கிற அபிஷேகம், அவன் மேல இருக்கிற அழைப்பு, அவன் மேல இருக்க கிருபை, அவன் மேல இருக்க தயவு, அவன் மேல இருக்க இரக்கம், அவன் இந்த உலக மக்கள் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அவன் செய்ய வேண்டிய காரியத்தினுடைய லக்கு, அந்த லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க, அப்பொழுது என்றார், அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கு வாழ்க, என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுத்தரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். என்ன பிரச்சனை, இவன் ஏன் துக்கமா இருந்தான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழாய் கிடக்கிறது. முற்பிதாக்களுடைய நகரம் எப்படி இருக்குதா, பாழா இருக்குது. அவங்க கல்லறைகள் இருக்கிற இடம் எப்படி இருக்குது, அக்கினியால் சுத்தரிக்கப்பட்டது. அப்ப அவனுக்கு அது பெரிய துக்கமா இருக்குது. பாருங்க, பெரிய துக்கம். இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு தேவனை ஆராதிக்காமல், தேவனை துதிக்காமல், தேவனை மகிமைப்படுத்தாமல், தேவனுடைய ஆலயங்கள் மூடப்பட்டு ஒடுங்கி போய் இன்னைக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாமல்
எத்தனை பேர் மனம் உகந்து, மனம் சோர்ந்து, மனம் உடைந்து எத்தனை பேர் போயிருக்காங்க. அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க. அவன் சொல்றான், இந்த முற்பிதாக்களுடைய பட்டணம் பாழாய் கிடக்குதுன்றான். கல்லறைகள் உடைக்கப்பட்டிருக்கு, அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றான். அது அப்படி இருக்கும்போது நான் துக்கமா இல்லாம இருக்கிறது எப்படி? இன்னைக்கு எல்லா ஜனங்களும் கூடி வந்து ஆராதிக்காமல் இருக்கும்போது எப்படி ஊழியக்காரர்கள் சந்தோஷமா இருக்க முடியும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அழைக்கப்பட்டவன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஆவியான துணையோடு இருக்கிறவன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்போஸ்தல அபிஷேகம் பெற்றவன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏன் சந்தோஷமா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேவனுடைய ஆலயத்துல வந்து கூடி ஆராதிக்க முடியாம இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தவித்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு ஆன்லைன் மூலியமா, ஃபேஸ்புக் மூலியமா, இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலியமா, ட்விட்டர் மூலியமா அல்லது மெசேஞ்சர் மூலியமா செய்திகள் போனாலும் எத்தனை பேர் முழுமையா கேட்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் சொல்றேன், இந்த தேவனுடைய ஆலயங்கள் திறக்கப்படணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை கூடி வந்து ஜனங்கள் ஆராதிக்கணும். அதுக்காக நான் பிரயாசப்படணும், அதுக்காக கர்த்தர் சமூகத்துல கேட்கணும். கேட்கும்போது நான் சொல்றேன், கர்த்தர் கொடுக்காமல் இருக்க மாட்டார். கர்த்தரை கேளுங்கள். ஏன் இந்த வார்த்தை ஆவியானவர் கொடுத்தாருன்னு தெரியாது. ஆனால் நான் சொல்றேன், கேளுங்கள். ஊழியக்காரர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு விசுவாசிகளே, ஒவ்வொரு பிள்ளைகளை கேளுங்கள். என்ன கேட்க போறீங்க? உங்களுக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உணவு இல்லை, ட்ரெஸ் இல்லை, கார் இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, கேட்க போறீங்களா? இல்ல கர்த்தரை ஜனங்கள் ஆராதிக்கல, கர்த்தரை துதிக்கல, கர்த்தரை பாடல, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல, கர்த்தருடைய சித்தத்தை கேட்க முடியல, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முழுமையா வந்து சேரல அப்படிங்கிறத பத்தி கேட்க போறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் வந்து என்ன பண்ணப்படல, கட்டப்படல, அது அங்கங்க சிதறடிக்கப்பட்டது போல இருக்கிறது. பட்டணம் சுதரிக்கப்பட்டது போல, அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது போல இந்த வியாதியினால், இந்த சூழ்நிலையினால இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. ஆனா நெகமியா துக்கமா இருந்தால், ஒரு அப்போஸ்தலனாக இருந்தால், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால், இப்படிப்பட்ட துக்கமா இருப்பது நிச்சயம். அந்த துக்கத்தை மேற்கொள்ள கர்த்தர் வழிகள் வைத்திருக்கிறார். அந்த வழி என்னன்னு தெரிஞ்சு கேளுங்க. இயேசு நாமத்தினால பாருங்க, இங்க அந்த ராஜாட்ட அந்த நெகமியா கேட்கிறத பாருங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணேன். யார்கிட்ட ஜெபம் பண்ணாருங்க? பரலோகத்தின் தேவன். பரலோக தேவன் என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணணும்? என் மேல அபிஷேகம் இருக்கு, நான் வேலையில் இருக்கிறேன். ஒரு அப்போஸ்தலன் வேலை செய்யலாமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வேலை செய்யலாமா? ஊழிய அழைப்பு பெற்றவன் வேலை செய்யலாமா? தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்யலாமான்னு கேள்வி கேட்கலாம். இயேசு நாமத்தால் நான் சொல்றேன், வேலை தாராளமாக செய்யலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்யலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்து பயன்படுத்தலாம், தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம். பாருங்க, இந்த மனுஷன் வேலை செய்யறான். அந்த ராஜாட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான்? தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு கேட்கிறான். தேவன்கிட்ட என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, அந்த பட்டணத்தை நான் போய் கட்டணும், எனக்கு அனுமதி கொடுங்க. ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டாரு. இப்ப பூமியில தேவனை போல இருக்க ராஜா அனுமதி கொடுத்தாகணும். ராஜாட்ட இப்ப அனுமதி கேட்கிறான். அதான் துக்கமா இருக்கிறான். துக்கமா இருக்கும்போது ராஜா கேட்கிறான், ஏன் துக்கமா இருக்க? அவன் சொல்றான், மேட்ரு என்னன்னு சொல்றான். மேட்ரு சொன்ன உடனே அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. ராஜாவை பார்த்து 5வது வருஷம் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கும் சித்தமா இருந்தது, அடியேனுக்கும் உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றார். அவன் இப்ப என்ன கேட்கிறான்? என்னை கொஞ்சம் பட்டணத்துக்கு என்ன பண்ணுங்க, அனுப்பணும். ஏன் அனுப்பணும்? அந்த பட்டணத்தை நான் போய் கட்டணும். அல்லேலூயா. அந்த பட்டணத்தை நான் போய் என்ன பண்ணணும்? கட்டணும். அப்போ அவர் கேட்குறாரு. அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுதும் திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிடுச்சு. அவன் சொல்றான், இவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே அதை அவருக்கு அனுப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? முடிவு பண்ணிட்டார். பாருங்க,
அனுப்ப அவரு முடிவு பண்ணிட்டார். அது அவருக்கு சுத்தமா இருந்தது. அப்ப போகும்போது கேட்குறான், என்ன கேட்குறான்னா, நான் போகும்போது சும்மா போக மாட்டேன், அங்க போய் செய்யறதுக்குரிய வேலைக்குரிய எல்லா பொருட்களும் எனக்கு தேவை, பண வசதி வாய்ப்பெல்லாம் எனக்கு தேவை, எல்லாம் தேவை. பாருங்க, இன்னைக்கு சமுதாயத்தில் சூழ்நிலைகள் மோசமா இருக்குது, ஊழியம் செய்ய முடியாத நிலையா இருக்குது, ஜனங்கள் கூடி ஆராதிக்க முடியாத நிலை இருக்குது, பொருளாதார பற்றாக்குறையா இருக்குது. என்ன பண்ண போறோம்? எப்படி பண்ண போறோம்? யார்கிட்ட கேட்கறது? ராஜாட்ட கேட்டதை போல தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வேளையில ஆவியானவர் சொல்றார், தேவன்கிட்ட கேளுங்க, தேவன்கிட்ட கேளுங்க. என்ன தேவன்கிட்ட கேட்க போறீங்க? உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படணும், ஜனங்கள் கூடி ஆராதிக்கணும், சபைகள் திறக்கப்படணும், அந்த வேலைகள் தொடர்ந்து நடப்படணும். தேவனுடைய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை கர்த்தரை ஆராதிக்காம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை துணிக்கப்படணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்குரிய ஒத்தாசைகள் அனுகூலங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு பண்ணணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு பொருளாதாரம் இல்லாமல் தவித்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் சூழ்நிலைகள் மோசமா இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஆனால் தேவனுடைய சித்தத்துக்காக கேளுங்க, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற கேளுங்க, தேவனுடைய சித்தத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கேளுங்க. அதுதான் ஒரு அப்போஸ்தலனுடைய அபிஷேகம், அதுதான் தீர்க்க தரிசனத்தினுடைய வரம், தீர்க்க தரிசனத்தினுடைய அபிஷேகம், அதான் தேவனுடைய வல்லமை, உங்க மேல வைக்கப்பட்ட அழைப்பு, உங்க மேல இருக்கிற அபிஷேகம், அதுதான். இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவன்கிட்ட கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா அதை கொடுக்கப்படுவார். நெகேமியா கேட்டார், அதெல்லாம் கொடுத்தான். சொன்னா பாருங்க, எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், அது மட்டும் இல்லை, நான் பாதுகாப்பா போகணும், எனக்கு பாதுகாப்பா போவதற்கு ஆட்கள் வேணும், எனக்கு போகிறதுக்குரிய எல்லா வாகனங்களும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், ஒண்ணுமே குறைபடக்கூடாதுன்னு சொன்னா அதை எல்லாம் ராஜா கொடுத்தார். சொல்லுங்க, ராஜா கொடுத்தார். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ராஜா கொடுத்தார். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ராஜா கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா கொடுத்தாராம் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கேட்கிறத தேவன் கொடுப்பார். அதனால்தான் சொல்றார், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப இதுல ஒரு விஷயம் என்ன புரியுது, என்ன புரியுது உங்களுக்கு? நான் சொல்றேன், தேவனுடைய சித்தத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்துக்கு வெளிவரணுங்கிறதுக்காக நாம் தேவனிடத்தில் கேட்கும் போது நிச்சயமாக தேவன் அதை கொடுப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அங்கே கொடுத்தார் என்று சொன்னால் இங்கேயும் கொடுப்பார். அங்க வாய்க்க பண்ணினார் என்று சொன்னால் இங்கே வாய்க்க பண்ணுவார். அங்க பணிவிடை ஆட்களை அனுப்பினார் என்று சொன்னால் பணிவிடை ஆட்களை அனுப்புவார். அங்கே பொருட்களை அனுப்பினார் என்று சொன்னால் பொருட்களையும் அனுப்புவார். அங்கு பொருளாதாரத்தை கொடுத்தார் என்று சொன்னால் பொருளாதாரத்தை கொடுப்பார். பாதுகாப்பை கொடுப்பார் என்று சொன்னால் பாதுகாப்பையும் கொடுப்பார். அங்கு விடுதலை கொடுத்தார் என்று சொன்னால் விடுதலை கொடுப்பார். சுதந்திரமாக போகக்கூடிய வழிகளை வாய்க்க பண்ணுவார். அங்கு தேசங்களை சுற்றி திரிந்து எல்லா காரியங்களையும் செய்ய பண்ணினார் என்று சொன்னால் இங்கேயும் தேவன் சுற்றி திரிந்து எல்லா பட்டணங்களையும் செய்ய பண்ணுவார். ரிபா ரஷக த ரமல ஷிகோலோ ரிபோ ரிகா ரபா ரு ஷேகோலோ ரிபோ ரிபா ரஷந்தர ரபலோ ஷேகோலோ ரிபி. அநேக தேவ ஊழியக்காரர்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்கிறதை பெற்றுக் கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு நாமத்தாலே கேளுங்கள். தேவனுடைய சித்தத்துக்காய் கேளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்காய் கேளுங்கள். தேவனுடைய சுவிசேஷம் அறிவிப்பதற்காய் கேளுங்கள். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று கேளுங்கள். உங்களுடைய சுயத்துக்காகவோ அல்ல, உங்களுடைய சொந்த காரியங்களை கேட்க வேணாம். அவர் அதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்டா பாருங்க, கர்த்தர் கொடுத்தார். அடுத்து என்ன பண்ணீங்கன்னா பாருங்க, அங்க அவனுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டதுன்னா பவர் கொடுக்கப்பட்டது, அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டது, அனாயிண்டிங் கொடுக்கப்பட்டது, ப்ராஸ்பரிட்டி கொடுக்கப்பட்டது, சேஃப்டி கொடுக்கப்பட்டது, மக்கள் கொடுக்கப்பட்டாங்க, ப்ராப்பர்ட்டி கொடுக்கப்பட்டது, அது தேவையான திங்ஸ் பொருட்கள் கொடுக்கப்பட்டது, எவர்திங் அதுக்கு தேவையான லீவு கொடுக்கப்பட்டது. ஹாலிடேஸ் கொடுத்தாங்க, லீவு. பாருங்க, பவர், வல்லமை,
அத்தாரிட்டி, அதிகாரம், அனாயிண்டிங், அபிஷேகம், ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, சேஃப்டி, பாதுகாப்பு, பீப்புள், மக்கள், அண்ட் ப்ராஸ்பரிட்டி, பொருளாதார செழிப்பு, திங்ஸ், பொருட்கள், எவர்திங், எல்லாமே. அப்போ அதுக்குரிய லீவ் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஐயா, உங்கள் மேலே அபிஷேகம், உங்கள் மேலே அழைப்பு இருக்குன்னா தேவன்கிட்ட கேட்கும்போது இது எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த காலை வேலை, இந்த மாலை வேலை கேளுங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்போம். இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போய் ஊழியத்தில் உட்காந்துருக்கிறோம். எதுவுமே இல்லை. எப்படி ஊழியம் பண்ண போகிறோம்? ஜனங்கள் வரல, கூடி ஆராதிக்கல, எப்படி பண்ண போகிறோம்? பொருளாதாரம் இல்லை, ஆட்கள் இல்லை, தேவைகள் சந்திக்கப்படலை, ஒரு எக்யூப்மெண்ட் சரியா இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், நான் இல்லாத நிலைகள் இருந்து தான் சொல்றேன். எக்யூப்மெண்ட்ஸ் இயேசு நாமத்தினால உங்க கையில வரும். இயேசு நாமத்தினால எனக்கும் வரும். எனக்கு பெஸ்டான வீடியோ கேமரா வரும், பெஸ்டான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வரும். இயேசு நாமத்தினால வரும். பெஸ்டா ஆராதிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதே போல உங்களுக்கு வரும். இயேசு நாமத்தினால வரும். ஒரு நன்மை குறைபடாது. ஏன்னா நீங்க கேட்கிறவர் தேவன். தேவன்கிட்ட கேட்கும்போது அதை வாய்க்கு பண்ணுவார். இயேசு நாமத்தினால அது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அடுத்த பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. அற்புதமான ஒரு காரியம். அத்தனை ராஜா என்ன பண்ணார்? ஓகே செய்து அனுப்பினார். அதை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணார்? நெகமியா போய் அந்த தேசத்தை சுற்றி பார்த்துட்டு, இந்த பட்டணத்தை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு, எல்லாம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறத அவர் என்ன பண்ணுறார்? பார்க்குறாரு. எல்லாம் அப்படியே பாலாய் கிடக்குது. உடனே அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? கட்டலாம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாருங்க? வாங்க இந்த பட்டணத்தை கட்டலாம். அவங்க உடனே பட்டணத்தை கட்ட போறீங்களா? பணம் இருக்கா? பொருள் இருக்கா? ஆட்கள் இருக்காங்களா? அப்படி இருக்கா? இது இருக்கா? எதுவுமே கேட்கல. அவங்க சொல்றாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹalleluya ரிபா ரஷக ரமா லுஷிகுலு ரிமோ ரிபா ரஷக தரமா லஷிகுலு. 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. 18வது வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். என்ன பண்ணாங்களா? அது வரைக்கும் என்னன்னே அவங்க பார்த்து கண்டுக்கல. இன்னைக்கு சபை மக்கள் கூட அப்படிதான் இருப்பாங்க. என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சேனல் மூலியமா, ஏதோ ஒரு டிவி மூலியமா, ஏதோ ஒரு ஃபேஸ்புக் மூலியமா, ஏதோ ஒரு யூடியூப் மூலியமா, ஏதோ ஒரு வாட்ஸ்அப் மூலியமா கடவுளுடைய வார்த்தை வந்துச்சுன்னா அதை கேட்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் வசிக்கிற அந்த தேசத்தில், அந்த பட்டணத்தில் கூடி ஆராதிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாமல் நாம் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. அப்படி கவலைப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அதற்காக பிரயாசப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதற்காக கொடுக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அதற்காகவே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரே, அந்த வேலையை செய்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்கள். இந்த கிரேஸ் மீடியா கூட பாக்கியப்பட்டது. ஏன்னா இந்த நாட்களில் இப்படி தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கிக்க வைக்கிறார்களே. இதன் மூலியமாக, இந்த சேனல் மூலியமா எத்தனையோ பேர் பார்க்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த கிரேஸ் மீடியா பாக்கியப்பட்டது. ஏன்னா அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, அப்போஸ்தல அபிஷேகம் இருக்கு, தீர்க்கதரிசன அபிஷேகம் இருக்கு, அநேகரை வாழ வைக்கணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுங்கிற ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்காங்க. அந்த அபிஷேகம் என் மேல இருக்கிறதுனால இன்னைக்கு நான் உங்க மத்தியில பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், போதித்து கொண்டிருக்கேன். ஏன்? ஜனங்கள் கட்டப்படணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். தேவனுடைய ஆலயத்தை வேதம் சொல்றது, சபையை நான் கட்டுவேன், பாதாள வாசல் மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சபையை நான் கட்டுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கார். பாதாள வாசல் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. சபையை கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். பாருங்க, இங்க போய் இவர் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு, இந்த நெகமியா அங்க இருக்க மக்கள்லாம் கூப்பிட்ட உடனே அவங்க யாரும் எதிர்ப்பு சொல்லல.
ஒரே ஒரு வார்த்தையினால அவங்க சொன்னாங்க, எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணாங்க? எழுந்து கட்டுவோம்னு சொன்னாங்க. எழுந்து கட்டுவோங்கிற சொன்ன வார்த்தையோட மட்டும் விடலைங்க. இந்த நெகமியா போகும்போது பொருட்கள் கொண்டு போனாரு, ஆட்கள் கொண்டு போனாரு, எல்லாமே கொண்டு போனாரு, தேவையானதெல்லாம் கொண்டு போனாரு. அந்த பட்டணத்தை கட்டுறதுக்கு இன்னும் 10,000 நிறைய இருந்தது, தேவைகள் இருந்தது. அதையெல்லாம் யார் கொண்டு வந்தாங்கன்னா அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சகோதரர்கள் கொண்டு வந்தாங்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிற வேலை என்ன தெரியுமா? சபைகள் உடைந்து போய், ஸ்தாபனங்கள் உடைந்து போய், ஸ்தாபனங்கள் வேறுபட்டு பிரிவினைப்பட்டு இருந்தாலும் எல்லாரையும் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாய் அவர்கள் இணைக்க போகிறார். இணைக்க போகிறார். இணைத்து இந்த தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எல்லா வேலைகளையும் செய்வதற்கு பொருட்களையும் ஆட்களையும் பணத்தையும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவர்கள் மூலியமாகவே நெகமியா கொண்டு வந்தது, இந்த சகோதரர்கள் கொண்டு வந்தது, எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து அவருடைய ராஜ்யத்தின் வேலையை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது கடவுளுக்கு பிரியமானது. இதை கேளுங்க, இயேசு நாமத்தினால இதை கேளுங்க. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தீர்க்க தரிசனமா சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு கேட்கிற எதையுமே கர்த்தர் கொடுக்காமல் இருக்க மாட்டார். கொடுப்பது அதிக நிச்சயம். அதிக நிச்சயங்க. அவர் சொல்லியிருக்கார். நெகமியா வாழ்க்கையில கர்த்தர் செய்து காண்பித்திருக்கார் பாருங்க. பாருங்க, அவங்க எல்லாரும் தங்கள் தங்கள் கைகளை திடப்படுத்தி தங்கள்கிட்ட என்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு, மர வேலைக்கு மரத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், பொண்ணு வேலைக்கு பொண்ணையும், தங்க வேலைக்கு தங்கத்தையும், சிமெண்ட் வேலைக்கு சிமெண்டையும், கல் வேலைக்கு கல்லையும், மண் வேலைக்கு மண்ணையும், என்ன வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே போட்டு நெகமியா கொண்டு வந்தது சேர்த்து அவங்க அந்த பட்டணத்தை கட்டி, அந்த கல்லறைகளை கட்டி அங்கே என்ன பண்ணாங்க? கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தரை ஆராதிக்க இப்போ வெளிப்புறமா எல்லாம் கட்டியாச்சு. அடுத்து என்ன வேலை செய்தார் தெரியுமா? கர்த்தரே அவங்கள்ட்ட இருந்த குறைபாடுகளை சரி பண்ணினார், அவங்கள்ட்ட இருந்த பலவீனத்தை சரி பண்ணினார், அவங்கள்ட்ட இருந்த மேட்டிமையான எண்ணங்களை சரி பண்ணினார். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க. இன்னைக்கு அப்படிதான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய காரியங்கள். இயேசு நாமத்தினால ஓப்பனா சொல்றேன், கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு மேட்டிமையான காரியங்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்கள் மத்தியிலே ஆவியாளர் விரும்புகிற காரியம் மேட்டிமையை பார்க்காதீர்கள், பெருமையா நினைக்காதீர்கள். கர்த்தர் மத்தியில தாழ்த்துங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை உயர்த்தும், உங்க மேல இருக்கிற அழைப்பு உங்களை உயர்த்தும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியாளர் உயர்த்துவார், உங்களை இந்த உலகம் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். ஏன்னா அழைப்பை வைத்து நீங்க வரங்களையோ தாளந்துகளையோ பெரிய காரியமா நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை லிஃப்ட் பண்ணுவார், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ பாருங்க, அவங்க மத்தியில கொஞ்சம் உயர்வான எண்ணங்கள் இருந்துச்சு, மேட்டுமையான எண்ணம் இருந்துச்சு, ஒருத்தரை ஒருத்தர் அடிமைப்படுத்துகிற சுபாவம் இருந்துச்சு, ஒருத்தர் ஒருத்தர் அடிமைப்படுத்துகிற சுபாவம். அவங்களுக்குள்ள உயர்வு தாழ்வு, நாங்கள் உயர்ந்தவங்க, நீங்கள் உயர்ந்தவங்க, நீங்கள் தாழ்ந்தவங்க, அப்படி ஒரு மேட்டுமையான சுபாவம் இருந்துச்சு. ஆவியானவர் சொன்னாரு, நெகமியா கூப்பிட்டாரு. நெகமியா கூப்பிட்டு எல்லாரும் மத்தியிலும் பேசுறாரு, நீங்கள் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனால் உங்களுடைய இருதயம் மாற்றப்படாமல் இருக்கிறது, உங்களுடைய இருதயம் மாற்றப்படாமல் இருக்கிறது, உங்களுடைய இருதயம் மாற்றப்படாமல் இருக்குது அப்படின்னாரு. இருதயம் மாற்றப்படலை. ஏன் திரும்ப திரும்ப சொல்ற நினைச்சு பாருங்க, இருதயம் மாற்றப்படாது. மனம் திருமணம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைப்படுத்தக்கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் உயர்வா நினைக்க கூடாது. ஆண்டவர் அதனால சொல்றார், தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான்னு சொன்னார். பெருமை உள்ளவனுக்கு நான் எதிரி அப்படின்னாரு. அதனால்தான் அவங்களால கண்டுகொள்ள முடியல. நல்லா கவனிங்க. அப்ப நெகமியா கூப்பிட்டு பேசினார் பாருங்க. கூப்பிட்டு பேசின உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் பெருமையா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் அடிமைப்படுத்தியிருந்தாங்களோ அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அவங்கள மன்னிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு
மனம் திரும்பி ஆண்டவரை ஆராதிக்க தேவ சமூகத்தில் வந்தார். தேவ சமூகத்தில் வந்தார். ஒருத்தரை ஒருத்தர் மனமிட்டு ஆராதிக்க, முழு மனதோடு கூட முழு இருதயத்தோடு கூட ஆராதிக்க வந்தார். தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்றேன். அப்ப நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, கேட்க வேண்டியது என்ன, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாம் கேட்க வேண்டும். எந்த இது கேட்டாலும் தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படுமா, தேவனுடைய நாம மகிமைப்படுமா, தேவ ஆவியானவர் மகிமைப்படுறா, தேவ சித்தம் நிறைவேறுமா, தேவனுக்கு அது பிரியமா இருக்குமா, தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமா இருக்குமா. பாருங்க, சாலமோன்ட்ட கர்த்தர் வந்து கேட்டார். ஒரு நாள் நைட்டு தரிசனமாகி அவன்கிட்ட வந்து கேட்டார், சாலமோனே நீ விரும்பினதை கேள்வி சொன்னார். சாலமோன் ரொம்ப சின்ன பையனா இருந்தான். சாலமோன் சின்ன பையனா, அபிஷேகம் பண்ணியாச்சு, அழைப்பு இருக்குது, அவன் மேல பெரிய ஒரு தகுதி இருக்குது, பொருள் இருக்குது, பொண்ணு இருக்குது, எல்லாம் இருக்குது. கர்த்தர் வந்து கேட்கிறாரு, சாலமோனை விரும்பினதை கேளு அப்படின்றாரு. அப்போ சாலமோன் சொல்றாரு, சாலமோனே ஆண்டவரே சின்ன பிள்ளையா இருக்கிறேன், அதனால இந்த ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்களா இருக்கிறாங்க, இவங்களை நியாயம் விசாரிக்கணும், இவங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்னா ஞானம் வேணும் ஆண்டவரே அப்படின்னா. கர்த்தர் சொன்னாரு, இது என் இருதயத்துக்கு விருப்பமாக இருக்கு. உனக்கு நீடித்த நாட்களை கேட்காம, உனக்கு தீர்க்காயுசை கேட்காம, உனக்கு ஐஸ்வர்யத்தை கேட்காம, உன் சத்துருக்களை வந்து கேட்காம நீ என்ன பண்ற, எனக்கு பிரியமான ஞானத்தை கேட்டார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பினதை கேளுனாரு. ஆனா இப்ப சாலமோன் கேட்டது தேவன் விரும்பினதை கேட்டார். தேவன் விரும்பினது என்ன? ஜனங்கள் நன்றாய் இருக்க, நன்றாய் ஜனங்கள் இருக்கணுங்கிறதுக்கு தான் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். ஜனங்கள் நன்றாய் இருக்கணும், ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கணும், ஜனங்களுக்கு ஞானமாய் சொல்லணும், ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஜனங்கள் மத்தியில் கண்ணீர் வரக்கூடாது, ஜனங்கள் மத்தியில் புலம்பல் வரக்கூடாது, ஜனங்கள் மத்தியில் வேதனை வரக்கூடாது. அதற்கு நியாயத்தை சரியாய் விசாரித்து நீ நியாயம் தீரணும். இது அப்படி இந்த ஞானத்தை சாலமோன் கேட்ட உடனே தேவனுக்கு அது பிரியமா இருக்கும். தேவ பிள்ளைகளை நாம் கேட்கறது கூட தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமா இருக்கும். கர்த்தர் சொன்னார், நீ கேட்டது சரியே, நீ கேட்ட பிரகாரம் உனக்கு ஞானத்தை தருகிறேன். அது மட்டும் அல்ல, இந்த நிமித்தமா உனக்கு போனஸ் என்ன பண்ற, ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். நீ கேளாத ஐஸ்வர்யம். தேவ பிள்ளைகளே, நமக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் நாம கேட்காம வரக்கூடிய ஆசீர்வாதம். நாம போய் இயேசுவை கேட்கல, நாம போய் ரட்சிப்பை கேட்கல, நாம போய் கல்வாரி சிலுவையிலிருந்து எனக்காக மரித்து ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழும்படியா நாம போய் கேட்கல. பிதாவாகிய தேவன் நம்மளை அன்பு கூர்ந்தபடினாலே, பிதாவாகிய தேவன் நம்மை அன்பு கூர்ந்தபடினாலே குமாரனாகிய இயேசுவை ஜீவனை கொடுக்கும்படி வைத்தார். நமக்கு ஜீவன் உண்டாகும்படியாக நாம் பிழைத்து பெருகும்படி. கேளாத ஐஸ்வர்யம் இயேசு, கேளாத ஐஸ்வர்யம், கேளாத மகிமை இயேசு கேட்கும்படியாக கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. இவன் கேட்டது ஞானத்தை கேட்டான், கர்த்தர் தான் கேட்டான். கர்த்தரை ஞானமா இருக்கிறான், ஞானத்தை கேட்டான், ஞானத்தையும் தந்தாரு. அதுமோட கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்தார். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்கள், நிச்சயமாக கர்த்தர் அவர் கேட்கிறதை கொடுப்பார், நாம் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுப்பார். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் சமூகத்தில் ஒரு விசை கண்களை மூடி நாம் செவிப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பிதாவாகிய தேவன் வேண்டிக் கொள்வதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? யோவான் 14:14 சொல்ற, நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் கொடுப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இயேசு நாமத்தினால வருகிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை பிளஸ் பண்ணுகிறோம். அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை கட்டவிழ்த்து விடுகிறோம். இந்த ஊழியத்திற்கென்று, ராஜ்யத்தின் வேலைக்கென்று, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கென்று அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதெல்லாம் இயேசு நாமத்தினால வாய்க்க பண்ணுகிறார். அவர்கள் பேர்ல இருக்கிற, அவருடைய அக்கௌண்ட்ல இருக்கிற, அவர்களுக்காக இயேசு சம்பாதித்த ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து விடுகிறோம். இயேசு நாமத்தினால் அவைகளெல்லாம் பழிப்பதாக இயேசு நாமத்தினால பிளஸ் பண்ணுகிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அருமையான கிரேஸ் மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஊழியர்களுக்கும் தேவையானதெல்லாம் கர்த்தர் நிறைவாய் கொடுப்பாராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.